பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அரசி வந்து அவங்க அப்பாவை குமரவேல் அசிங்கப்படுத்தினால குமரவேல் மேலே அப்படியே அவ்வளோ சாம்பார் கொதிக்கிற சாம்பார் எடுத்து ஊற்றிடுவாங்க. இனிமேல் என் ஃபேமிலியில் உள்ளவங்களை நீ ஏதாவது பண்ணால் இதான் உனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை அரசி வந்து மிரட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குமரவேலை பார்த்தீங்கன்னா அரசியை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அரசியோட எல்லா விஷயமும் மீனாக்கும் ராஜுக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு சைடு மயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சரவணன் வந்து விட்டுட்டு வந்துடுறாரு. 3 நாள் கழிச்சு இந்த விஷயம் வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. மயில் ஏன் இப்படி பண்ணா, இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மள்ட்ட ஏன் மறைச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் சோகத்தில் இருக்க இந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தில் யாருமே நமக்கு வந்து உண்மையாக இல்லை, எல்லாமே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோமதி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. பாவம் அத்தை இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த நேரம் நம்ம அரசி விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜையும் பிளான் பண்ணி அரசி வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அவளாக தான் தாலி கட்டிக்கிட்டா, குமரவேலை பழி வாங்குறதுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கா அப்படிங்கிற எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜையும் கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மீனா பார்த்தீங்க அப்படின்னா சுகன்யா இல்லாத நேரமாக பார்த்து தான் இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசி விஷயத்தை கேட்டு கோமதியும் பாண்டியன் பார்த்தீங்கன்னா என்னதான் அரசி மேலே கோபமாக இருந்தாலும் அரசி நம்ம வார்த்தையை மீறலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னொரு சைடு வந்து சந்தோஷமாகவும் இருக்குது. இருந்தாலும் அவள் ஏன் இங்கே இருக்கா, அவளை போய் கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லை அத்தை, அவள் அங்கேயே இருக்கட்டும், அவள் வந்து குமரவேலை பழி வாங்கணும்னு நினைக்கிறா, அவள் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு வரட்டும், அப்பதான் அவ மனசு வந்து ஆறும், அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகன்யா தான் அதுக்கு எல்லாமே காரணம், அவங்க தான் அரசியை கூட்டிகிட்டு போனாங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சுகன்யாவோட என்ன நிலைமை வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.